புனிதர் நசியான் கிரகோரி 4ஆம் நூற்றாண்டின் கான்ஸ்டான்டினோபில் பேராயர். பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளின் பிரதிநிதித்துவ ஆசிரியர். பிறப்பு கிபி 329. அரியான்சும் கப்படோசியா. இறப்பு ஜனவரி 25. அரியான்சும் கப்படோசியா. நினைவு திருவிழா ஜனவரி 2. புனிதர் கிரகோரி நசியான்சஸ் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கான்ஸ்டான்டினோபில் பேராயர் ஆவார். தென்மேற்கு கப்படோசியாவின் தனவந்தர்களாகிய கிரகோரி மற்றும் நொன்னா ஆகிய கிரேக்க பெற்றோருக்கு இவர் பிறந்தார். ஹிப்சிஸ்டாரியன் மதத்தைச் சேர்ந்த இவருடைய தந்தை கிரகோரியை இவரது தாயார் நொன்னா கிபி 325ஆம் ஆண்டு மனம் மாற்றி கிறிஸ்தவ மதத்தில் இணைய வைத்தார். பிற்காலத்தில் கிபி 328ஆம் ஆண்டு கிரகோரி நசியான்சஸ் நகர ஆயராக அருட்பொழிவு பெற்றார். இளம் கிரகோரியும் இவரது சகோதரர் சேசரியஸும் தமது ஆரம்ப கல்வியை தமது சொந்த ஊரிலேயே கற்றனர். கிரகோரி சொல்லாட்சியியல் மற்றும் தத்துவயியலில் தமது மேல் படிப்பை தொடர நசியான்சு, செசரியா, அலெக்சாண்ட்ரியா மற்றும் ஏதென்ஸ் ஆகிய இடங்களுக்கு சென்றார். ஏதென்ஸ் செல்லும் வழியில் இவர் பயணித்த கப்பல் கடுமையான சூறாவளியில் சிக்கியது. அச்சத்தினால் நடுங்கிப்போன கிரகோரி சூறாவளியிலிருந்து தம்மையும் கப்பலையும் இரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசுவை வேண்டி செபித்தார். தாம் இரட்சிக்கப்பட்டால் தமது வாழ்நாள் முழுதும் கிறிஸ்துவின் சேவையில் அர்ப்பணிப்பதாக மன்றாடினார். சூறாவளியிலிருந்து இரட்சிக்கப்பட்ட கிரகோரி ஏதென்ஸில் தமது உயர்கல்வியை தொடர்ந்தார். அங்கே தமது சக மாணவரான செசரியாவின் பாசிலுடன் நெருக்கமான நண்பரானார். ஃப்ளாவியஸ் கிளாடியஸ் ஜூலியானஸ் என்பவருடனான அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. இந்த ஃப்ளாவியஸ் கிளாடியஸ் ஜூலியானஸ் தான் பிற்காலத்தில் அபோஸ்டேட் ஜூலியன் என்ற பேரரசன் ஆவார். தமது உயர்கல்வியை முடித்த கிரகோரி சிறிது காலம் அங்கேயே ஆசிரியராக பணியாற்றினார். நாடு திரும்பிய கிரகோரி சிறிது காலம் தமது மாணவ நண்பரான பாசிலுடன் இணைந்து துறவு வாழ்வை தொடங்கினார். உயர்கல்வியின்போது ஏதென்ஸில் அறிமுகமான இவரது பாலிய சிநேகிதன் பேரரசன் ஜூலியன் கிறிஸ்தவத்திற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தான். அதனால் அவனுக்கெதிரான போராட்டங்களும் துன்புறுத்தல்களுமாக காலம் ஓடியது. பொறுமை அன்பு எனும் ஆயுதங்கள் கொண்டு ஜூலியன் போன்றவர்களையும் கிறிஸ்தவம் ஜெயிக்கும் என்று சூளுரைத்தார். ஆனால் ஜூலியனின் மரணம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு முடிவு கட்டியது. ஜூலியனுக்கு பின்வந்த பேரரசன் ஜோவியன் கிறிஸ்தவ மறையை தழுவியதால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சினைகள் தீர்ந்தன. அதன்பின் வந்த சில வருடங்களை ஆரியனிசத்துக்கு எதிராக போரிடுவதில் கிரகோரி கழித்தார். கி.பி. 372ஆம் ஆண்டு கிரகோரி சசிமா நகர ஆயராக பாசிலால் அருட்பொழிவு செய்யப்பட்டார். கிபி 372ஆம் ஆண்டு இறுதியில் மரணப்படுக்கையில் இருந்த தமது தந்தையின் மறை மாவட்ட நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக கிரகோரி நசியான்சஸ் திரும்பினார். கிபி 374ஆம் ஆண்டு தமது தாய் தந்தை இருவரையும் மரணத்தில் இழந்த கிரகோரி தொடர்ந்து நசியான்சஸ் மறை மாவட்ட நிர்வாக பணிகளில் கவனம் செலுத்தினார். ஆனால் தம்மை ஆயர் என்று சொல்லிக்கொள்ள மறுத்தார். தமது பெற்றோரின் வழி வந்த செல்வம் அனைத்தையும் ஏழைகளுக்கும் வேண்டியவர்களுக்கும் அள்ளி கொடுத்தார். கிரகோரி மிகவும் கடினமானதொரு வாழ்க்கை வாழ்ந்தார். கிபி 375ஆம் ஆண்டு இறுதியில் செலிகியாவில் உள்ள துறவு மடத்தில் போய் சேர்ந்தார். அங்கேயே 3 வருடங்கள் ஓடின. இதற்கிடையே அவரது ஆரியர் தோழர் பாசில் மரணமடைந்தார். கிரகோரி திருச்சபை தந்தையர்களுள் மிகவும் குறிக்கத்தக்க இடத்தை பெறுகின்றார். நன்கு கற்றறிந்த மெய்யியலாளரான இவர் ஹெலனிச கொள்கைகளை துவக்க திருச்சபையில் கொண்டு வர காரணியானவர். பைசாந்திய பேரரசில் இறையியலாளர்களின் முன்னோடியாக இவர் கருதப்படுகின்றார். கிரேக்க மற்றும் இலத்தீன் இறையியலாளர்களிடையே இவரது திரித்துவம் குறித்த இறையியல் கொள்கைகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இவர் திரித்துவ இறையியலாளர் எனவும் அறியப்படுகின்றார். இவர் கப்போடோசிய தந்தையர்களுள் ஒருவராவார். கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் இவர் புனிதர் என ஏற்கப்படுகின்றார். கத்தோலிக்க திருச்சபையில் இவர் மறைவல்லுநர்களுள் ஒருவராவார். கிழக்கு மரபுவழி திருச்சபை தலைவர்கள் என போற்றுகின்றது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.